பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். கோயம்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சரவணப்பட்டியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை திறந்த வாகனத்தில் சென்று தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். வேட்பாளருக்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அண்ணாமலை, கடந்த 10 ஆண்டுகளாக கோயம்புத்தூர் தொகுதி எம்பிகளாக இருந்தவர்கள் தொகுதியை பின்னோக்கி எடுத்துச் சென்று விட்டதாக சாடினார். 2047ஆம் ஆண்டு இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் மீண்டும் பெரும்பான்மை அரசு அமைய வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். இன்னைக்கு ஒரு 100 மீட்டர் கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு குழி இல்லாம 100 மீட்டர் ஒரு மனிதனால கோயம்புத்தூர்ல போக முடியும்னா அது உலக சாதனையா இருக்கும். அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் கூட கட்டமைப்பு என்பது கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க தான் நான் கேட்கிறேன். கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நாளை கட்டிக்கலாம், அது முடியாதவன் கூரையிட்டு போனோம். அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டணம்னா 4000 கோடி கமிஷன் அடிக்கலாம். நிறைய சிமெண்ட்